ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சம்டைம்ஸ் நம்ம தீபாவளிக்கு வெடிக்கிற புஷ்வானம் மாதிரி பொங்கி எழுவோம். லைஃப்பில் வந்து நான் இதெல்லாம் வந்து என்னுடைய டாஸ்க், இதெல்லாம் என்னுடைய கோல் எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து நம்ம டு டூ லிஸ்ட் வந்து நிறையா பண்ணுவோம். ஆனால் திடீர்னு சரவெடி மாதிரி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த லிஸ்ட்டில் இருக்கிற பல விஷயங்கள் வந்து காணாமல் போய்விடும். சில சமயங்களில் நம்மளே வந்து ஒரு செல்ஃப் டவுட் பண்ணுவோம். என்னுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது, அதில் நிறைய விஷயங்களை வந்து என்னால் நிறைவேற்ற முடியல அப்படிங்கிற சில கன்ஃபியூஷன்ஸ்லாம் நம்ம எல்லோருக்குமே வரும். இதற்கெல்லாம் பதில் கொடுக்கும் விஷயத்தில் தான் அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர் ஜேம்ஸ் கிளியர். இதில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம நிறையா வந்து கவனச்சிதறல்கள்னால நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாதனால அதுதான் வந்து ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்குது அப்படிங்கிறதும், அதன் மூலமாக நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்களில் வந்து இன்னும் வந்து மோர் ஃபோக்கஸ்டாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதாவது நம்மளுடைய ஹேபிட்ஸை வந்து டே டு லைஃப்பில் ஒரு பர்சன்டாவது நம்ம வந்து அதை ஒரு ஆட்டோ பைலட் மோடில் வர்ற மாதிரி நம்ம அதை ஒரு பழக்கத்திற்கு கொண்டு வரும் பொழுது ஒரு நாளடைவில் நீ என்னவாக மாறணுமோ அதற்கான ஒரு சேமிப்பாக நமக்கு வந்து ஒரு பலன் தரும் அப்படிங்கிறது. காலகட்டத்தில் நம்மளை வந்து கன்வின்ஸ் பண்ணிப்போம், நம்மளே நம்மளை வந்து சமாதானப்படுத்திப்போம். இதெல்லாம் அரசியலில் சகஜமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டூ டூ லிஸ்ட்டில் இருக்கிற பல விஷயங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து சரவெடி மாதிரி காணாமல் போயிடும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் நம்ம இருக்கும் பொழுது இந்த மாதிரியான செல்ஃப் ஹெல்ப் புக், அதாவது ஹேபிட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய லைஃப்பில் வந்து ஒரு முக்கியமான ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். ஸோ நம்ம என்னவாக மாறணுமோ அதற்கான அந்த செயல் ஆக்கும் திறன்லாம் இருக்கு இல்லையா, அதை டே டு லைஃப்பில் டெய்லி வந்து நீங்கள் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய நிறைய சிம்பிள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து இந்த புத்தகத்தில் இருக்குது. போஸ்ட்போனிங் ஹாப்பினஸ். எப்பொழுதுமே நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருப்போம், இதெல்லாம் நான் அச்சீவ் பண்ணாதான் நான் வந்து ஒரு 100% வந்து எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுமே ஒரு தவறான புரிதல் தான். ஸோ அதெல்லாம் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய விஷயமாக இருந்தாலும் நம்ம சின்ன சின்ன விஷயங்களில் ஒரு கவன சிதறல்கள் ஏற்படும் பொழுது நம்மளுடைய ஹேபிட்ஸ் அப்படிங்கிற அந்த ஹாபிஸ் இருக்கு இல்லையா, அது என்ன வேணால் இருக்கலாம், அதெல்லாம் நம்ம வந்து ஒரு லாங் ரனுக்கு எடுத்து போக முடியலை. ஹியூமன் பிஹேவியர் இருக்கு இல்லையா, அது வந்து மொமெண்ட் டு மொமெண்ட், செகண்ட் டு செகண்ட், நாளுக்கு நாள் வந்து மாறக்கூடியது. ஆனால் நம்ம வந்து இந்த புத்தகத்தை எல்லாம் படிச்சுட்டு ஓரளவுக்கு நம்மளுடைய ஹேபிட்ஸை வந்து நம்ம வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதெல்லாம் லாங் ரனுக்கு ஒரு மாற முடியாத விஷயமாக மாறும். நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு ஹெல்த்தியான பர்சனாக மாற முடியும் அப்படிங்கிறதான் இந்த புத்தகத்தினுடைய ஆத்தர் ஜேம்ஸ் கிளியர் அவர்களுடைய சிம்பிள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் இந்த மாதிரியான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து தொடர்ந்து வாசிக்கலாம். ஹாப்பி தீபாவளி.